அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. சிலருக்கு இனிமையானது, சிலருக்கு வேதனையானது. கடந்த காலம் என்பது ஒரு பாடம், நாம் தங்கும் இடம் அல்ல. நம்மில் சிலர் கடந்த கால தவறுகள், வேதனைகள், கண்ணீர்கள் இவற்றிலேயே சிக்கி தேங்கி நிற்கிறோம். அந்த நினைவுகள் நம்மை முன்னே செல்ல விடாமல் தடையாயிருக்கிறது. நேற்று நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் நாளைய தினத்தில் புதிய அத்தியாயத்தை உருவாக்க முடியும். எனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இன்றைய நாளில் முழுமையாக வாழுங்கள். பைபிள் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். என் அன்பு ஆண்டவரே, முன்பு நடந்தவற்றையே வாழ்க்கைய தொலைச்சு விடாம எங்களுடைய இந்த நாளுக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு புதிய அத்தியாயத்தை எழுதுற பாக்கியத்தை, அருள, வல்லமைய எங்களுக்கு தாங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.